இங்கே வெண்ணிலா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரவங்கள பார்த்துட்டு விஜய் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஒரு பக்கம் காவேரி நிற்க, இது யாருங்க என்னங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க, அதுக்கப்புறம் தான் தாத்தா சொல்கிறாங்க, இதுதாம்மா அந்த பொண்ணு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ தான் தெரியுது காவேரிக்கு இவங்க தான் வெண்ணிலான்னு. ஏன்னா இங்கே விஜயோட நின்று எடுத்த ஃபோட்டோவை கூட இவர் கிறுக்கி தான் வச்சுருந்தாரு. அதை பார்த்ததுனால காவேரிக்கு ஒன்றுமே அவங்க முகம் தெரியவும் இல்லை. அதனால இப்போ வந்து நிற்கிற பொண்ணு யாருன்னு தெரியாமல் இங்கே முழிச்சு போய் நிற்க, இங்கே காவேரி குடும்பமும் ஷாக்கில் நிற்குது. இங்கே பாட்டியோட வந்திருக்கிற வெண்ணிலாவை பார்த்துட்டு இங்கே விஜய் வந்து எந்த சந்தோஷமுமே அடையல. அப்படியே பார்த்துட்டு அதிர்ச்சி மட்டுமே ஆகுறாரே தவிர அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரலை. இங்கே வெண்ணிலா விஜயை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே விஜய் தலையை மட்டுமே அசைக்கிறாரு. இங்கே தாத்தா பார்க்குறாரு. தாத்தாவை பார்த்து, தாத்தா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நல்லா இருக்கேம்மா, நீ இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தேன்னு கேட்க, அது நான் கொஞ்சம் எங்கள் ஊரில் தான் தாத்தா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் இவ்வளோ நாளாக நீ வரவே இல்லை, எதுக்காக நீங்கள் போனீங்கன்னு கேட்க, இங்கே வெண்ணிலாட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. இங்கே பேசாமையே நிற்கிற விஜயும் வெண்ணிலாவையும் பார்த்துட்டு காவேரி வந்து டக்குன்னு நீங்கள் உள்ளே வாங்க, என்ன வெளியவே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, உள்ளே வாங்க வெண்ணிலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆனால் விஜய் வந்து காவேரியை மட்டும்தான் பார்க்குறாரு. இங்கே வெண்ணிலா பக்கம் எந்த பார்வையுமே இல்லாமல் இப்படியே இருக்க, இப்போ தான் நம்ம ஒரு முடிவாக காவேரியை வந்து விரும்ப ஆரம்பித்தோம். ஆனால் இந்த நேரத்தில் இவ வந்து நிற்கிறாளேன்னு சொல்லிட்டு இங்கே அதிர்ச்சியாகவே நிற்கிறாரு. இங்கே கூட்டிகிட்டு வந்த காவேரி உள்ளே வந்து எல்லாரையும் உட்கார வைக்க, இங்கே பாட்டியை பார்த்து இவங்க தான் அவங்க பாட்டியா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா சொல்ல, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா தாத்தாட்ட கேட்க, இங்கே தாத்தாவும் எந்த பதிலுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இருங்க உங்களுக்கு டீ போட்டு கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே ஓடுற காவேரி டீ எடுத்துகிட்டு வர்றாங்க. உள்ளேருந்து வர்ற பாட்டி யார் வந்திருக்கா என்னங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வெண்ணிலாவை பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க இந்த பொண்ணு இப்போ வந்திருக்கு, இப்படி விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லி அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்போ நடு வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு எங்கள் பாட்டி கேட்க, இன்னுமே அவளுக்கு தெரியாது இப்படி வந்து விஜய் ஒய்ஃப் தான் காவேரி அப்படின்னு. காவேரிக்கு ஆனால் எல்லாமே தெரியும். ஆனால் காவேரி ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. இங்கே பாரு அவங்களுக்கு டீ போட்டு எப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட சொல்ல, இங்கே விஜய் நிலையா அப்படியே மனசு நிற்கிறாரே தவிர இங்கே வெண்ணிலாவை பார்த்து எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் அப்படியே ஜடமாகி போய் காவேரியவே பாவம் போல் பார்த்துட்ருக்காரு. இப்படி ஒரு நிலைமைக்கு காவேரியை கொண்டு வந்து தள்ளிட்டோமேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா, இல்லை இப்படி நம்ம வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்போ நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இங்கே வெண்ணிலாவோட கழுத்தை பார்க்குறாரு. வெண்ணிலாவோட கழுத்தில் எந்த தாலியும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ வெண்ணிலாவுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறத மட்டும் இங்கே விஜய்க்கு நல்லாவே தெரியுது. இங்கே சாரதா எல்லாருமே இருக்கா. எல்லாரையும் பார்த்துட்டு இவங்கெல்லாம் யார், நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா கேட்குறாங்க. விஜய்கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை. இங்கே தாத்தா சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போக, இங்கே காவேரி டக்குன்னு நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கிற சொந்தக்காரவங்க, தாத்தாவோட தூரத்து ரிலேஷன் சொல்லிட்டு சொல்ல, இங்கே காவேரி அம்மாலாம் அந்த பக்கம் இருந்ததுனால இவங்க சொன்னது அவங்களுக்கு காதிலே கேட்கல. ஓ அப்படியா, நான் இங்கே இருந்த கொஞ்ச நாளில் உங்களையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க. சரி நீங்கள்லாம் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக சாரதா எல்லாரையும் கூப்பிட்டு, அம்மா இப்போ வந்திருக்காங்கல்ல 2 பேர், அவங்க வந்து தாத்தாவோட நெருங்கின சொந்தம் சரியா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் இதாக நடந்துக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி கதையை நம்ம காவேரி சொல்லிடுறாங்க. உடனே சாரதாவும் அப்படியா, சரி சரி அதில் என்ன இருக்குது, அம்மா இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இது பண்ணிடலாம் கூடாது, நீங்கள் எப்பவும் போல் இந்த வீட்டில் இருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சமாதானப்படுத்த, ஏண்டி இதை போய் எங்ககிட்ட சொல்லணுமா, தாத்தாவோட சொந்தக்காரங்கன்னு சொல்கிறேன், இப்போ அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, இதில் என்ன இருக்குது, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்க போகிறோம், சீக்கிரமே ஆனால் அந்த தண்ணி பிரச்சனையை சரி பண்ணிட்டா நாங்கள் அங்கே போயிடுவோம்லடி, அதுக்கு ஒரு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி சரி சீக்கிரமே அதை சரி பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு, தாத்தா கொஞ்சம் அந்த தண்ணி பிரச்சனையை மட்டும் சரி பண்ணி விடுங்க தாத்தா, ஏன்னா இப்போ அம்மா எல்லாருமே இங்கே இருக்காங்க, இப்படி விஜயோட காதலின்னு சொல்லிட்டு அம்மாவுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ரொம்பவே வருத்தப்படுவாங்க தாத்தா, அதனால் அவங்க இருக்கிற வரை இங்கே பிரச்சனை தான், அதனால் அங்கே சீக்கிரமே ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை இந்த ராகினி ஒளிஞ்சு நின்று கேட்டுறாங்க. ஓ அப்படியா, இது வந்து விஜயோட லவ்வரா, இது தெரியாமல் போயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ சரி இனிமேல் இந்த காவேரியை நல்லா வச்சு செய்யலாம் போலயே, இப்படி விஜயோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு, பாருடா இப்படி ஒரு அழகான பொண்ணை இப்படி விரும்பிட்டு தான் இவளை போய் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரா, கல்யாணம் பண்ணிவிட்டு இவளோட என்னமோ
என்னமோ 100 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி பெஸ்ட்டு கப்புள்ஸ் மாதிரிலாம் 2 பேரும் நடிச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். அதான் அந்த விஜயோட முகம் சரியே இல்லையா? சரி சரி இதை வச்சே நம்ம ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு சொல்லிட்டு எங்க ராகினி அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. விஜய் என்ன செய்கிறதுனே புரியாமல் ஓடி போய் மாடியில் போய் தனியாக நின்றுறாரு. மேலே வர்ற தாத்தா, என்னப்பா விஜய் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தாத்தா என்னால் ஒன்றும் முடியலை. நான் இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுத்து ஒரு ஃப்ளோவில் என் லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வெண்ணிலா வந்து நிற்கிறாளே தாத்தா, இப்போ என்ன தாத்தா பண்ணுறது? ஒரு பக்கம் நான் விரும்பின பொண்ணு, இன்னொரு பக்கம் நான் இப்படி கல்யாணம் பண்ண பொண்ணு, இப்போ நான் என்ன பண்ண முடியும்னு கேட்க, விஜய் நீ என்னப்பா இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோதான். உனக்கு இனிமேல் காவேரி தான். இப்படி தேவையில்லாமல் நீ யோசிக்காதன்னு சொல்ல, என் மனசில் இப்போ காவேரி தான் தாத்தா இருக்கா. ஆனால் அவன் மனசில் நான் இருக்கேனான்னு தெரியலேன்னு சொல்ல, என்னப்பா பேசுகிற நீ? காவேரிக்கு எப்படி உன்னைய பிடிக்காம போகும் அப்படின்னு கேட்க, நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம்னு இவரால் ஓப்பனாகவும் சொல்ல முடியலை. இங்கே தாத்தாவை பார்த்துட்ருக்கேன். தாத்தா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு, எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா விஜய், நீ அக்ரிமெண்ட் கல்யாணம்னு எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ நீ வந்து காவேரியை விரும்புகிறதும் எனக்கு நல்லாவே புரியுது. அதனால் அதை விட்டு நீ மாறிடாதன்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா விஜய், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே காவேரி தான் உன் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் அந்த வெண்ணிலாவெல்லாம் நீ நினச்சிட்டு இருக்காத. அவளை ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அனுப்பிடலாம். அவங்க இங்கே இருக்கணும்னு வந்துட்டாங்க, உடனே அவங்கள அனுப்பவும் முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அவங்களாவே நீயும் காவேரியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ல, இங்கே பார்த்தீங்களா தாத்தா, இங்கே காவேரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே விடலையே, நம்மளுக்கு அந்த வாய்ப்பே ஏற்படுத்தி தரலையே. அவள் பாட்டுக்கு எல்லாட்டையும் நாங்கள் சொந்தக்காரவங்கன்னு சொல்லிட்டா. இப்போ போய் நம்ம எப்படி வெண்ணிலாட்ட சொல்ல முடியும் தாத்தா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட பேச வேண்டியது என்னோட கடமை. நீ பேசாமல் இரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இங்கே காவேரி வந்துடுறாங்க. என்ன தாத்தாவும் பேரனும் என்னமோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. வெண்ணிலா வரவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு போல். என்ன பாஸ் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்க, உடனே இங்கே என்னம்மா நீ பேசுகிற? இப்படி அவனே சங்கடமான சூழ்நிலையில் இருக்கான், இந்த நேரத்தில் நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க, என்ன சந்தோஷம் வரப்போகுது? இல்லை தாத்தா, அவர் இனிமேல் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு வாயை விட்டுறாங்க. என்னது, வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாமா? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அது எப்படி அவன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணுவான்? அது எப்படி சரியாக வரும்? நீ தானே அவனோட பொண்டாட்டி, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அச்சோ நம்ம விஷயம் அவருக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தாத்தா நான் சும்மா விளாண்டேன் தாத்தா, அவரை சும்மா சீண்டி பார்த்தேன். சரி அவங்க வந்தது வந்துட்டாங்க, இனிமேல் என்ன செய்ய முடியும்? அவங்கள நல்லா பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு தானே. அவங்களுக்கு இங்கே சென்னையில் யாருமே தெரியாது, கொஞ்ச நாள் அவங்க தங்கிட்டு தான் போகட்டுமே. நீங்கள் ஏன் அப்படி இதாகுறீங்க? நீங்கள் கோவம்லாம் படாதீங்க சரியா, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன பாஸ் நம்ம பார்த்துக்கிறலாம்ல, நீங்கள் என்ன தாத்தாவுக்கு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக நிற்கிறீங்கன்னு கேட்க, இங்கே விஜய் வாயவே திறக்காமல் நிற்க, அதான் எல்லாமே நீயே அவகிட்ட சொல்லிட்டியே, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவமாக போயிடுறாரு விஜய். என்ன இவர் இந்த நேரத்தில் இவர் சந்தோஷமாக தானே இருக்கணும், ஏன் கோவமாக இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவை பார்க்க, இங்கே பாருமா காவேரி, அது வந்து விஜயோட லவ்வர் தான். அதுக்காக இப்போ வந்து அவன் வந்து அவளை நினச்சிட்டு இருக்கல. நீ பாட்டுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணுகிட்ட எதையா சொல்லி அந்த பொண்ணு மனசில் ஆசையை வளர்த்துறாத, புரியுதா அப்படின்னு சொல்ல, தாத்தா உங்களுக்கு தான் எதுவும் புரியலை, அவர் இன்னுமே வெண்ணிலாவை தான் விரும்பிக்கிட்டு இருக்காரு. எங்கள் 2 பேர் கல்யாணமும் ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லாமல் இருக்க முடியும்? நான் கண்டிப்பாக போகிறதுக்குள்ளாவ வெண்ணிலாவையும் விஜயவும் சேர்த்து வச்சுட்டு தான் போகிறேன். நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியும் மனசுக்குள்ள நினைக்க, இங்கே என்ன தான் ஆக போகுதுன்னு தெரியலை விஜயோட வாழ்க்கைன்னு ரொம்பவே கவலையாக கீழே இறங்கி போகிறாரு தாத்தா. இங்கே ரூமில் போய் இருக்கிற விஜயை பார்த்துட்டு, நம்ம இருக்கிறதுனாலையும் எல்லாரும் இருக்கிறதுனாலையும் வெண்ணிலாட்ட ஒழுங்காக பேச முடியாமல் போகுதுன்னு ஃபீல் பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சிட்டு, இங்கே வெண்ணிலாவை மட்டும் தனியாக கூப்பிடுறாங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, இங்கே வாங்க இதுதான் பாஸோட ரூம், நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இங்கே அவங்கள உள்ளக்க விட்டுறாங்க. வெளியேருந்து பார்க்குற ராகினி, என்ன இவ இப்படி கேவலங்கட்டவளாக இருக்கான், அவனோட லவ்வரை கூட்டிகிட்டு போய் இப்படி ரூம்குள்ளே விடுறாளே, இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இவ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, இப்போ நீங்கள் மட்டும் இருந்தால் ஏதாவது வெளியில் தப்பாக நினைப்பாங்க. நான் அந்த பக்கம் ஓரமாக நின்றுடுறேன், நீங்கள் விஜய்கிட்ட பேசுங்க சரியா, நீங்கள் ரொம்பவே ஆசையாக வந்திருப்பீங்க அவர்கிட்ட பேசணுன்னு, நீங்கள் வெளியே நின்று பேசுங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் பாத்ரூம் சைடு, அந்த சைடு ரெஸ்ட் ரூம் சைடு அந்த கதவுக்கிட்ட நிற்க, இங்கே திரும்பி நிற்கிற
நிற்கிற விஜயை பார்த்துட்டு வெண்ணிலா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே இங்கே விஜய் திரும்பி பார்க்குறாரு. இங்கே வெண்ணிலா ரூம்குள்ளே வந்ததை பார்த்துட்டு அப்படியே முழிச்சு போய் நிற்க, அந்த பக்கம் பார்த்தா காவேரி ஒதுங்கி போய் தனியாக நிற்கிறாங்க. நான் தாங்க கூட்டிகிட்டு வந்தேன், உங்ககிட்ட பேசணுன்னு அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு, நீங்களும் அப்படித்தானே அவங்கக்கிட்ட பேசணுன்னு எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பீங்க. 2 பேரும் இப்போ பக்கத்தில் பக்கத்தில் மீட் பண்ணியுமே சுச்சுவேஷன்னால நீங்கள் 2 பேரும் பேச முடியாமல் இருக்கீங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நிற்க, ஏன் நீங்கள் அவங்களோட சொந்தக்காரவங்கன்னு தானே சொன்னாங்க, அப்போ ஏன் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி போகுது. நீங்கள் வெளியே போகிறீங்களான்னு சொன்னதை கேட்டுட்டு இங்கே விஜய் அப்படியே செத்தே போயிடுறாரு. உடனே இங்கே வெண்ணிலா பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம், அவள் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வெளியே போகிறேன், நீங்கள் அப்போ தான் ஃப்ரீயாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, காவேரி காவேரின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுறாரு. ஆனால் இவங்க காதிலே கேட்காம அவங்க பாட்டுக்கு வெளியே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே விஜய் வந்து இங்கே வெண்ணிலா பேசுகிறதே காதிலே கேட்காம அங்கே வாசல் வர போகிற காவேரியவே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கேன். இங்கே வெண்ணிலா அதையுமே நோட் பண்ணுறாங்க. என்ன இவர் அங்கேயே பார்த்துட்ருக்காரு, நம்ம பேசுகிறதையே கேட்கவும் மாட்டுறாரு, இத்தனை வருஷம் கழித்து நம்ம வந்திருக்கோம், அதுக்கான எந்த இதுவுமே இவர்கிட்ட இல்லையே, நம்மளை பார்த்த சந்தோஷமே இவர் முகத்தில் இல்லையேன்னு பார்த்துட்டு, ஏங்க நான் இங்கே வந்திருக்கேன், உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா, என் மேலே நீங்கள் ரொம்பவே கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இந்தளவுக்கு கோவமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வந்தோடனே என்னை கட்டி பிடிச்சி நீங்கள் இப்படி ஏன் என்னை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கன்னு பார்த்தேன், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே விஜய்கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை. அவர் முழிச்சிட்டே இருக்காரு. இங்கே வெண்ணிலா பேசுகிறது எதையுமே வந்து இங்கே விஜய் காது கொடுத்து கேட்கவே இல்லை. அவருக்கு காவேரி இப்படி உள்ள ரூம்குள்ளே வந்ததும் காவேரியை பார்த்து நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொன்னது மட்டும்தான் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கு. உடனே இவர், ஏங்க நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், என் மேலே இவ்வளோ கோவமா உங்களுக்கு, நான் ஏதோ சூழ்நிலையினால உங்களை விட்டு போயிட்டேன், ஆனால் நான் இப்போ திரும்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையேன்னு சொல்ல, இங்கே ஒன்றுமே கேட்காம நின்றுட்டுருக்க விஜய் டக்குன்னு ஏங்க உங்ககிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே விஜயோட கையை வந்து பிடிச்சி இங்கே வெண்ணிலா டக்குன்னு விஜயை கட்டி பிடிச்சிடுறாங்க. என்னைய மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு போனது தப்பு தான், நான் இப்போ திரும்பி வந்துட்டேன்ல, என்னை நீங்கள் ஏற்றுக்கிருவீங்களா, என்னை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கிருவீங்களா, என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே விஜய் அப்படியே சில மாதிரி நிற்கிறாரு. இங்கே வெளியிலேருந்து வர்ற காவேரி, பாஸ் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே வர, இங்கே கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா வெண்ணிலாவை பார்த்துட்டு டக்குன்னு சங்கடப்பட்டு பின்னாடி திரும்பிடுறாங்க. ஆனால் விஜய் வந்து அப்படியே நிற்கிறாரு காவேரியை பார்த்துட்டு. இங்கே காவேரி உள்ளே வரவும் இங்கே வெண்ணிலா டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. விஜய் நெஞ்சு மேலே படுத்திருந்தவங்க எந்திரிச்சிட்டு ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சேச்சா பரவாயில்ல, நீங்கள் எத்தனை நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறீங்க, இப்படிலாம் நடந்துக்கிறலைன்னா தான் பெரிய விஷயம், இப்போ சந்தோஷம் தானே உங்களுக்கு, சார் வந்து பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே கவலைப்பட்டீங்க, இப்போ வந்து ரொம்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து கேட்க, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் யார் என்னன்னே எனக்கு தெரியலை, ஆனால் எங்களுக்காக ரொம்பவே மெனக்கிடுறீங்க, நான் கூட இவரை தனியாக பார்த்து பேச முடியலைன்னு வெளியே உட்காந்து ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியும் கொடுத்துட்டீங்க, நான் இப்போ நல்லபடியாக அவர்கிட்ட என் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே அவர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவர் தான் சொல்லணுமா, அப்போ இன்னுமே அவர் எதுவுமே உங்ககிட்ட பேசலையா அப்படின்னு கேட்க, என்னன்னு தெரியல, அவர் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா காவேரியை பார்த்து சொல்ல, ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே, இல்லை உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால அவர் அப்படியே சிலையாக நிற்கிறாருன்னு நினைக்கிறேன், இருங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க நான் வெளியே போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. பாஸ் என்ன பாஸ் என்ன இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்போ அமைதியாக இருக்கீங்க, வெண்ணிலா வந்திருக்காங்க, உங்கள் வெண்ணிலா, நீங்கள் அழுது புலம்புன வெண்ணிலா, எப்படா உங்களை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு நீங்கள் எக்ஸைட்டாக இருந்தீங்க, நீங்கள் வந்த உடனே இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே விஜய் உனக்கு தெரியாதா காவேரி நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு, உனக்கு எதுவுமே புரியாதா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு. உடனே இங்கே காவேரி, ஏங்க
உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி சிலையா நிற்கிறீங்க? ஒருவேளை அம்மா எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ என்னதான் ஆச்சு? நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா? வெண்ணிலாவும் நீங்களும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்களான்னு கேட்க, நிறுத்து காவேரி, ரொம்ப நல்லவ மாதிரி நடந்துக்கிறாத, என்னால் முடியல நீ பேசுறதுலான்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே காவேரி, என்னங்க என்னைய பார்த்து இப்படி சொல்கிறீங்க? என்னாச்சு? ஏன் உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க, இங்கே நெத்தியை தொட்டு பார்க்குறாங்க விஜயோட நெத்தியை. இங்கே டக்குன்னு உள்ளே வர்ற வெண்ணிலா காவேரியும் விஜயும் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு உடனே கை எடுத்துடுறாங்க. இங்கே வெண்ணிலாவை பார்த்துட்டு காவேரி, இல்லை அவருக்கு எதுவும் முடியலையான்னு தொட்டு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் என்னோடய பேக்கை இங்கே வச்சுட்டு போயிட்டேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேக் எடுத்துகிட்டு வச்ச கண் வாங்காமல் காவேரியவும் விஜயமே பார்த்துட்டு இங்கே வெண்ணிலா வெளியே வர்றாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே! இப்படி விஜயோட நெத்தியெல்லாம் தொட்டு பார்க்குற அளவுக்கு இந்த பொண்ணு பண்றான்னா, இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி வெளிய போய் பாட்டியோட உட்காந்துருக்கேன். இங்க பாட்டி வெண்ணிலாட்ட கேட்குறாங்க, "என்னம்மா பார்த்து பேசிட்டியா? அந்த தம்பி என்ன சொல்லுச்சு? உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சுல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "கண்டிப்பா அவர் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறாம யார கல்யாணம் பண்ணிக்கிருவாரு பாட்டி? அவருக்கு நான் வந்த அதிர்ச்சியே அவரால மீள முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அதனால கண்டிப்பா என்னைய அவரு கல்யாணம் பண்ணிக்கிருவாரு பாட்டி. அவர் என்னைய பார்த்துட்டு ரொம்ப உறைஞ்சு போய் நிற்கிறாரு. அவருக்கு ரொம்ப டைம் தேவைப்படுது பாட்டி. நான் பண்ணது தப்பு தானே. திடீர்னு அவரை விட்டுட்டு போயிட்டேன். அவரால் அது தாங்க முடியலை போல். அதனால இப்போ அவர் என்கிட்ட பேசவே மாட்றாரு. அவர் கோவம்லாம் தனிய 2, 3 நாள் ஆகும் பாட்டி அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக உன்னைய அவர் ஏற்றுக்குருவார் நிலா. உன்னைய பிடிக்காம அவருக்கு போகுமா? உன் மேலே உயிராக இருந்து உன் பின்னாடியே சுற்றி வந்தவர். அவர் எப்படி உன்னைய கல்யாணம் பண்ணாமல் போவார் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்துட்டு என் தாத்தா வர்றாங்க. அப்புறமா என்னம்மா நீங்கள் எங்கே போகலான் இருக்கீங்கன்னு கேட்க, உடனே முழிச்சு போய் இருக்கிற இங்கே வெண்ணிலா, என்ன இவர் இப்படி கேட்குறாரு? ஏற்கனவே நம்ம தங்கின வீட்லேயே நம்மளை தங்க வைக்க வேண்டியதானே, ஏன் அப்படி சொல்கிறாரு? சரி, விஜய் வந்து ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே விஜயும் காவேரியும் வெளியே வர்றாங்க. உடனே, என்ன தாத்தா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது நான் ரெடி பண்ணவா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இங்கே உடனே அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா சொல்ல, சரி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க. தாத்தா அந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை ரெடி பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேணாம்மா காவேரி, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியவே தங்கிக்கிறட்டுன்னு சொல்ல, இங்கே முழிக்கிறாங்க வெண்ணிலா விஜயை பார்த்துட்டு. உடனே காவேரி, என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க? அது எப்படி அவங்களால வெளியே தங்க முடியும்? உங்களை விட்டால் அவங்களுக்கு யாரையுமே தெரியாது. அவங்க இங்கேயே இருக்கட்டும். இங்கே வாங்க, உங்கள் பேக்கெல்லாம் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் பேக்கை ஒரு ரூமில் செட் பண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க இங்கே காவேரி. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. இவ பாட்டுக்கு யார்கிட்டையுமே ஒன்றுமே கேட்காம இப்படி பண்ணிகிட்ருக்காளே. எங்கள் காவேரி அவங்களுக்கு ரூமெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள உள்ளேயும் தங்க வச்சிடுறாங்க. இங்கே நைட் ஆகுது. விஜய் வந்து சோகமாக வெளியே வந்து உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு இங்கே வெண்ணிலா அப்படியே நைஸாக வந்து படியில் அவரோட உட்காந்துட்ருக்காங்க. தாத்தாலாம் தூங்க போயிடுறாங்க. இங்கே 2 பேர் மட்டும் வெளியே உட்காந்துட்ருக்க விஜய் வெண்ணிலாவே பார்க்க, வெண்ணிலா விஜயவே பார்த்துட்ருக்காங்க. இங்கே அங்கேருந்து வந்து எட்டி பார்க்குற காவேரி, 2 பேரும் தனியாக பேசிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வெளியவே நிற்கிறாங்க 2 பேரையும் பார்த்துட்டு. இங்கே பக்கத்தில் இருக்கிற வெண்ணிலா ரொம்ப பக்கத்தில் போய் எங்கள் விஜயோட கையை லைட்டாக தொடுறாங்க. இங்கே காவேரி அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களால அதை பார்க்கவே முடியல. உடனே இங்கே திரும்பி பார்க்குற வெண்ணிலா காவேரியை பார்த்துட்டு கையை டக்குன்னு எடுக்கிறத இங்கே விஜய் நோட் பண்ணி, என்ன இவ பின்னாடி பார்த்துட்டு கையை எடுக்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இங்கே காவேரி நிற்கிறாங்க. காவேரியை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே சங்கடமாக போகுது. யார் இவங்க? எதுக்கு இப்படி உங்கள் பின்னாடியே தெரியுறாங்க? உங்கள் கூட பேசலாம்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டுருக்கு. இது உங்கள் சொந்தக்கார பொண்ணா? அன்னைக்கு கூட நான் பார்க்குறேன் இப்படி உங்களுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு நெத்தியெல்லாம் தொட்டு பார்க்குது. யார் இந்த பொண்ணு? உங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணா? நீங்கள் என்னோட பழகும்போது இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. இப்போ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க? இது யார்? எனக்கு உங்களை சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட வெண்ணிலா சொல்ல, விஜய் உடனே சுத்தமாகவே பிடிக்கலையா? அது எப்படி வந்த ஒரு நாள்லேயே அவளை உனக்கு பிடிக்காம போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின பேச்சே இதுதான் வார்த்தையாக இருக்குது. அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு. அவளை இப்படிலாம் நீ சொல்லாத. அவள் இப்போ நீ இந்த வீட்டில் இருக்கிறேன்னா காரணம் அவள் தான். என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நீ இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டியே. டோட்டலாகவே மாறிட்டியா? இவ்வளோ நாளாக எங்கே இருந்த நீ? இப்போ எங்கேருந்து வந்த? இவ்வளோ நாளாக போனவ அப்படியே போயிருக்க வேண்டியதானே. எதுக்காக நீ திரும்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அப்போ நான் வந்ததில் உங்களுக்கு சந்தோஷமாக இல்லையா விஜய் அப்படின்னு கேட்க,
நீ போகும்போது நான் எவ்வளவு அழுதேன், உன்னை எங்கெங்க தேடினேன் அதெல்லாம் உனக்கு தெரியுமா? இப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீயா கிளம்பி போன. அதுக்கப்புறம் இப்போ நீயா வந்து உட்காந்துட்டு நான் வந்ததுனால உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா இல்லையான்னு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் எந்திரிச்சு வர, இங்கே காவேரி என்ன ஒரு கோவமா வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, தயவு செஞ்சு எனக்கு இப்போ தூக்கம் வருது, நீ போய் ரூமில் தூங்குன்னு சொல்லிட்டு இவர் போய் கதவை அடைச்சிக்கிறாரு. இங்கே காவேரி என்ன இப்போ தானே பேசிக்கிட்டு இருந்தாரு, எதுக்கு அதுக்குள்ளே வந்துட்டாருன்னு பார்க்க, இங்கே காவேரி ரூம்குள்ளே இருக்கிறாங்கங்கிறதே இந்த வெண்ணிலாவுக்கு தெரியாமல் இவங்க போய் ரூம் அடிச்சுட்டு ஏன் அப்படிலாம் பண்ணுறாரு? ஒருவேளை நம்ம இப்படி சொல்லாமல் போனதுனால அவருக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு போல், அவர் மாறுறதுக்கு இன்னும் 2 3 நாள் ஆகும்னு நினச்சிட்டு இது தான் மேலே இருக்கிற செல்ல கோவம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் நிம்மதியாக படுத்து தூங்குறாங்க. இங்கே போய் படுத்துருக்கிற விஜய்கிட்ட காவேரி போய் என்னங்க ஒரே ரொமான்ஸ் தான் போல், நான் தான் பார்த்தேனே அவங்க கையத்தோட நீங்கள் அப்படியே சிரிக்க எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, நான் சிரிக்கிறத நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நீங்கள் சிரிக்கிறத பார்க்கல, ஆனால் அவங்க கையை தொட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அதை மட்டும்தான் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நடந்தது நீ பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு காவேரி கேட்க, உடனே எங்கள் விஜய் நான் நல்லாவே அவளை திட்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏங்க ஏங்க திட்டினீங்க பாவம் அவங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன பாவம், இப்படி இத்தனை வருஷமாக விட்டுட்டு அவள் பாட்டுக்கு எங்கேயோ இருந்துட்டு வரவா, அவன் என்ன பாவம், அவள் பாட்டுக்கு ஈஸியாக போனா இப்போ ஈஸியாக வந்து இங்கே உட்காந்துட்ருக்கா, ஆனால் எல்லா கஷ்டமும் எனக்கு தான் சொல்ல, இப்போ என்ன உங்களுக்கு கஷ்டம், இன்னும் கொஞ்ச நாளில் நான் போக போகிறேன், நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ண போகிறீங்க, இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு கேட்க, அதுதான் காவேரி கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. விஜய் என்ன என்ன பாஸ் இப்படி கண்ணெல்லாம் கலங்குறீங்க, என்னதான் உங்கள் மனசில் இருக்குது, ஓப்பனாக சொல்லவும் மாட்டேறீங்கன்னு சொல்ல, நான் இப்போ சொன்னாலும் உனக்கு புரியாது காவேரி, இப்போ நீ புரிஞ்சுக்கிற இடத்துலையும் இல்லை, நான் உன்கிட்ட சொன்னாலும் நீ அதை பார்த்து சிரிப்பே தவிர எதுவுமே நீ வந்து உனக்கு ஃபீல் பண்ணவே மாட்ட அப்படின்னு கனத்த குரலில் பேசிட்டு அப்படியே படுத்துடுறாரு. இவர் மனசில் என்ன இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலையே, இந்நேரம் வெண்ணிலா வந்ததுக்கு இவர் சந்தோஷம் தானே படணும், இவர் என்னன்னா இப்படி அழுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, சரி எல்லாம் சரியாயிரும், அவங்க மேலே உள்ள கோவத்தில் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே இழுத்து பொறுத்திட்டு தூங்குறாங்க. இங்கே தூக்கமே வராமல் விஜய் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இங்கே காவேரியோட முகத்தை மட்டுமே விடிய விடிய பார்த்துட்டு, காவேரி நான் மனசில் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு புரியவே இல்லையா, அப்போ உன் மனசில் எனக்காக எந்த இடமுமே இல்லையா, நான் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறத நினச்சி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, என்ன உனக்கு இப்போ விட்டால் கூட ரொம்ப தேவையில்ல தான் போல், அப்படி தான் நீ நினச்சிட்ருக்க, நாளைக்கே உன்னைய நீ வீட்டுக்கு போ, அக்ரிமெண்ட் வேணாம் ஒன்று வேணான்னு சொன்னால் நீ பாய் பாய் டாட்டான்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லி இவரும் அப்படியே சோகத்தில் கண்ணை தொடச்சிட்டே படுத்து கிடக்குறாரு.